ஹலோ மெக்யூவர். ஸோ இன்னைக்கு என் கூட இன்டர்வியூல ரெஜினா மேமும் அவங்க ஹஸ்பண்டும் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கடந்து வந்த பாதையை பத்தி அவங்க கிட்ட பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சியில வந்து கிராமம் திருவள்ளரைன்னு ஒரு கிராமத்துக்குள்ள சின்ன காட்டுக்குள்ள அப்பா, ரொம்ப okay, okay. கிராமம். ரொம்ப இன்டீரியர். ஆமா, ரொம்ப கிராமம். பஸ் வசதி கிடையாது. டைமிங்க்கு ஒரு பஸ் அந்த மாதிரி தான் பஸ் இருக்கும். நான் அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரை நான் அங்கேயே படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் லிட்டில் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி திருச்சியில கிராப்பட்டி அங்க வந்து கொஞ்சம் ஹாஸ்டல்ல தங்கி கொஞ்சம் படிச்சேன். ஏன்னா ஸ்கூல்ல வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியல. எங்க ஊர்லயே எனக்கு சேஃப்டி இல்லை அப்பயே. பசங்கெல்லாம் வந்து தப்பா பேசுறது, ஓகே, தப்பா நம்பர் சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆ. லிட்டில் ஃப்ளவர் அங்க போய் நல்லா நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க நிறைய சப்போர்ட்டிவ் கிடைச்சிச்சு. ஓகே. ஆனாலும் அங்கேயுமே என்னால கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் வீட்டிலேயே தான் இருந்தேன். ஏஜ் அப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. பசங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பயம் அந்த மாதிரி இருந்துச்சு. பொண்ணுங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுவேன். ரொம்ப க்ளோஸ் ஆவேன். வீட்ல வேலை செய்வேன். எல்லா வேலையும் சமைக்க செய்வேன். அப்பயே சமைக்கிறது. அம்மாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அம்மாக்கு வந்து பொம்பளை பிள்ளை இல்ல. பசங்க தான். எனக்கு கீழே 2 தம்பிங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து எனக்கு ஹேர் நிறைய அப்பவே வந்து முடி வளர்த்து ரெட்டச்சடெல்லாம் போட்டு பார்ப்பாங்க. சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிக்கும்போது. அவங்களுக்கு பொண்ணுன்னா பிடிக்கும். ஸோ அதனால நானும் அதை அப்படியே வந்து மைண்ட்ல ஏற்றி ஏற்றி வச்சு வீட்ல சொல்லல. சென்னை போறேன், வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி சென்னை போறேன்னு சொல்லிட்டு அங்க திருச்சியிலேயே எங்க ஆளுங்க அங்க இருந்தாங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் எனக்கு கிடைச்சிச்சு. இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு கிடைச்சிச்சு. நான் அதை வச்சுதான் நான் வந்து உள்ள போனேன். நான் வந்துட்டு அங்க போய் நான் அவங்க கூட கொஞ்சம் இந்த வெளியில பஜார் இந்த மாதிரிலாம் அவங்களாம் வசூல் போவாங்க. நானும் அப்போ வந்து எனக்கு பழகுறதுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப கூட்டிட்டு போகும்போது எங்க ஊர் பசங்க பார்த்துட்டாங்க. பார்த்து அங்க போய் வீட்டுல பேச சொல்லி அவங்க வந்து என்னைய வந்து ஒரு 20 நாள் கூட இருக்காது. என்னை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் போகல. அப்புறம் 20 நாள் கழிச்சு வந்துட்டு போயிட்டேன். நானே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, நீ இங்கேயே இருந்துக்கோ, வீட்டுல இருந்துக்கோ, நீ அங்கெல்லாம் போவேணா, நீ வீட்டோட இருந்தாலும் ஓகே, நீங்க இருந்துக்கோன்னு சொல்லி அப்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் ஊர்ல வந்து அந்த அளவுக்கு யாருமே முன்ன பேசின மாதிரி யாருமே என்கிட்ட பேசல. அதனால அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மறுபடியும் திருச்சிக்கு போயிட்டேன். உங்களை பத்தி சொல்லுங்க சார். நீங்க எந்த ஒரு சார்ந்தவர்? என் பேர் சாகுலமீர். திருச்சியை சேர்ந்தவன் தான். 8th முடிச்சுட்டு 9th 10th நேஷனல் ஸ்கூலில் படித்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு மூலயமா பழக்கம் தான் இவங்க. என்னோட ஃப்ரெண்டு மாரின்னு சொல்லி ஒரு பையன் இருந்தான். ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட், நல்ல பையன். ரொம்ப அவங்க அப்பயே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃபை பிரிஞ்சு இருந்தாங்க. நான் நிறைய சப்போர்ட்டிவாக பேசுவேன்னா மறுபடியும் போய் பேசுங்க, அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க மூலியமா தான் இவங்களை எனக்கு தெரியும். இவங்க எப்படின்னா எனக்கு கால் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம். எப்படி கால் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அவங்க இதுக்கு முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? முன்ன பார்த்தது கிடையாது. என் ஃப்ரெண்டோட மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஃபோட்டோ பார்த்தேன். சரி யாரா அப்படின்னு கேட்கும் போது தான் என் ஃப்ரெண்டுடா, சரி நம்பர் கூட பேசுவோம் அப்படின்னு நான் பேசினது. பேசி சும்மா லவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். மேரேஜே பண்ணிட்டோம். ஓகே. எத்தனை வருஷம் ஆகுது மேரேஜ் ஆச்சு? 7 years ஆச்சு. 7 years ஆச்சு. மேரேஜ் ஆகி 4 years. மேரேஜ் ஆகி 4 years. மொத்தம் 7 years. லவ் பண்ணது ஒரு 3 years. 3 years லவ் பண்ணோம். ஓகே. ஒரு முதல் ட்ரஸ்ட் எப்படி வந்தது அவர் மேல உங்களுக்கு? என்கிட்டே ரொம்ப பேச மாட்டான். அப்போ மரியாதையா பேசுவான். ரொம்ப பாப்பா வாங்க போங்க நல்லா மரியாதையா பேசுவான். அப்போ வந்துட்டு இவன்கிட்ட ரொம்ப டைம் எடுத்து பேசுவான். நான் ஒரு ஃபேக் நம்பரை வச்சு இவனை வந்து நான் வந்து செக் பண்ணேன். அதுல வந்துட்டு இவன் சொன்னா ரெஜினானோ ஒரு டிஜி லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். நிறைய பேரை வச்சு நான் செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எதுக்கு அவனை போய் சந்தேகப்பாரு என்னை திட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சது. சரி இவங்க உண்மையா தான் இருக்காங்க. எவ்வளவோ பேர் ஏமாத்துறாங்க. எல்லாரும் மாதிரி ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவள் லவ் பண்ண ஒரு 1 month இருக்கும். என்னோட பர்த்டே அப்போ வந்துட்டு ஒரு ரிங் கொடுத்தாங்க. ஒரு கோல்டுல ஒரு ரிங் கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து யோசிச்சாங்க. ஏன்னா அப்போ ஒரு ஆம்பளை பசங்கள்ட்ட இருந்து எங்கள்கிட்ட இருந்து தான் பணம் வாங்க பார்ப்பாங்க. லவ் பண்றேங்கிற பேர்ல எங்கள்கிட்ட இருந்து நிறைய அமௌண்ட் வாங்க பார்ப்பாங்க. ஆனா ஒரு பையன் வந்து கோல்டு ரிங் வந்து ப்ரெசென்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அங்க கோயம்புத்தூர்ல தலைவிங்களே யோசிச்சாங்க. அதான் எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிஃப்ட், என்னோட மறக்க முடியாத கிஃப்ட்னா அதெல்லாம் இருக்கும். இப்போ பொண்ணாதான் கல்யாணம் பண்ணணும் இல்லக்கா. என்ன அவங்கள கல்யாணம் பண்ணா ஒரு லைஃப். ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிறத விட எங்க டிஜி அப்படின்னா அவங்க வந்து பையன் வந்து என்ன நினைப்பாங்கன்னு அதுவும் தெரியும். ஒரு பொண்ணு என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு பையனும் நாங்களும் வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணா
நல்லா தான் போகும். அவங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு ஆம்பளை பசங்க வந்துட்டு ஒரு டிஜி கூட வெளியில வரதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. ஒரு அவமானமா நினைப்பாங்க. அந்த டைம்ல இப்ப வந்து கேஷுவலா எல்லாம் பழகுறாங்க. அப்போ வந்து ஒரு அவமானமா தான் நினைப்பாங்க. நான் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி சொல்றேன். இவங்க என்ன செய்வாங்க, அப்பயே என் கூட தான் வருவாங்க. நானே தள்ளி போனாலும், "ஏன் தள்ளி போற?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து கூட்டிட்டு வருவாங்க. தைரியமா அவங்க ஏரியாக்கே கூட்டிட்டு போவாங்க. அவங்க ஃப்ரெண்டுங்கள்ட்டலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. சோ உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? வீட்ல ஃபர்ஸ்ட்டு வந்து வேணான்னு தான் சொன்னாங்க. எப்படி நீ டிரான்ஸ்ஜெண்டர் லவ் பண்ணலாம், குழந்தை வேணும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹவுஸ் அரெஸ்ட்லாம் பண்ணாங்க. ஓ! எங்கள் அக்கா வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட்லாம் பண்ணி, நான் சூசைட்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அட்டெண்ட் பண்ணி அம்மா கல்யாணம் பண்ணா அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லைனா எனக்கு வேணாம், லைஃபே வேணாம், முடிஞ்சா நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் வீம்புக்குன்னு நான் வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணி இப்போ தனியாக இருக்கோம். இப்போ தான் வீட்டில் ஒரு 2 இயர்ஸாக தான் ஒத்துக்கிட்டாங்க. 2, 3 இயர்ஸாக ஒத்துக்கிட்டாங்க. புடிச்சு வச்சிருக்காங்க. ஹவுஸ் அரெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இவரு இத தாண்டி உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு எவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சு. ஏன் நமக்காக இவ்வளோ இது நான் சொல்லப்போனால் என் கஷ்டப்படுறாங்க? அக்காவே கால் பண்ணி உங்களை மிரட்டியிருக்காங்க. என் தம்பியை விட்டுரு, என் தம்பிகிட்ட பேசாத வைக்காதுன்னு என் அக்காவே மிரட்டியிருக்காங்க. உங்களுக்கு சின்ன வயசுல பசங்கள பார்க்கவே ஒரு பயம் இருந்ததுல்ல? ஆனா இவரு வந்து ப்ரப்போஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும்? எவ்ளோ பயமா அவர நம்புறதுக்கே ஒரு டைம் வேணும்ல? ஆமா. அந்த நம்பிக்கைய அவர் எப்படி சம்பாரிச்சாரு உங்ககிட்ட இருந்து? இவங்க எனக்கு கால் பண்ணிட்டே தான் நான் பிளாக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்க எனக்கு கால்லாம் பண்ணாதீங்க. நான் என் குருட்ட குடுத்துட்டேன். ஆ. குடுத்து இது மாரி எனக்கு கால் பண்ணி பேசுறாங்க. லவ் பண்றேன்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அஜின்னு சொல்லி ஒரு பையன், நான் பையனா இருக்கும்போதுலேருந்தே லவ் பண்ணி என்னைய ஏமாத்திட்டான். அதனால லவ் ஃபெயிலியர்ல இருந்தேன். அதனால வந்துட்டு மறுபடியும் ஏமாத்த பார்க்குறாங்கன்னு போய் சொல்லிட்டேன் நானு. அவங்க தான் நேர்ல கூப்ட்டு பேசுனாங்க. அப்ப கூட எனக்கு இல்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன். 1 மாசம், 1 1/2 மாசம் கழிச்சு தான் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். இப்ப 4 இயர்ஸ் ஆஃப் கல்யாணம் ஆயிருக்குல்ல. இப்ப நெறைய நார்மல் கப்பிள்ஸே வந்து அவங்களுக்குள்ள சண்டை இருக்கு, மனஸ்தாபங்கள் இருக்கு. நீங்க எப்படி அதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கீங்க? ரொம்ப சண்டை நடக்கும். எவ்வளோதான் சண்டை வந்தாலும் எங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் சமாதானம் ஆயிடும். எப்படி சொல்றாங்கன்னா, நான் கமெண்ட்ல ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எதுக்கு வந்துட்டு அந்த நம்பர் சொல்லுவாங்க. ஆ, அவது ஆ, கூட ஆ. போய் இருக்கிற ஆ. அப்படிலாம் சொல்லுவாங்க. இவன சொல்லுவாங்க. என்னைய சொல்லுவாங்க ஏமாத்திருவாங்க. என்ட்டயும் சொல்லுவாங்க, அவங்க ஏமாத்திருவாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. என் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப பேக் கமெண்ட் தான் அதிகமாவே வரும். வாய்ஸ் ஏன் டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தவங்க அவங்க தெரிஞ்சு கேட்குறாங்களா, தெரியாம கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து தப்பா அவங்களுக்கு எவ்வளோ அந்த மாரிலாம் கமெண்ட் நெறையா வந்திருக்கு. நெனச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அது ஃபர்ஸ்ட்டு கஷ்டமா தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அத நான் கண்டுக்கிறதே இல்ல. நான் மாடலிங்க்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்ப கூட எனக்கு இல்ல. ஏன் வந்துச்சுன்னா, முன்னாடி ரொம்ப முடி ரொம்ப கர்லியா இருக்கும். ரொம்ப பிளாக்கா கே ரொம்ப அசிங்கமா இருப்பேன். நான் புடிக்காது என்னைய எனக்கே புடிக்காது. எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. எங்க ஆளுங்களே என்ன கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு அது கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு நம்ம வந்து காட்டணும் அப்படின்லாம் யோசிச்சு நான் வந்தேன். உங்க பிரதர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு சிப்லிங்ஸ் இருக்காங்க இல்லையா? 2 பேர் தம்பிங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட்டு தம்பி பேசவே இல்ல. 2வது தம்பி என் மேல ரொம்ப பாசமா இருப்பான். இப்ப 2 தம்பிங்களுமே ஓகே. நல்லா பேசுவாங்க. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. அவங்க ஃபேமிலில இருந்து உங்களுக்கு திட்டுறாங்களா? ஃபர்ஸ்ட்டு அவங்க அக்கா வந்து என்ட்ட பேசக்கூடாது. உனக்கு வந்து பணம் தரேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அவனுக்கு பொண்ணு பார்த்துருந்தாங்க. பொண்ணு பார்த்துருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பொண்ணு வீட்ல போயிட்டு நான் ஃபோட்டோ காமிச்சு, இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டே வந்துட்டாங்க. அதனால அவங்க வந்து என்ட்ட பேசக்கூடாதுன்னு மிரட்டுனாங்க. அதனால நான் என்ன சொன்னேன், அவங்க அக்காட்ட சொன்னேன். நான் உடனேலாம் சொல்ல முடியாது. நான் அவங்கள்ட்ட பேசுறத அவாய்ட் பண்ணா அவங்களுக்கே கொஞ்சம் போயிடுவாங்க அப்படின்னு ஓ! நெனச்சேன். நீங்களும் கொஞ்சம் விட்டு குடுத்துட்டீங்க. ஆமா. இப்போ இது எப்போ நடந்துச்சுன்னா நான் ஹவுஸ் அரெஸ்ட் அவங்க ஹவுஸ் வீட்டில் அரெஸ்ட்ல ஹவுஸ் இருக்கும்போது. அரெஸ்டாக இருக்கும்போது நடந்துச்சு. இது எனக்கே தெரியாமல் நடந்துச்சு. என் அக்கா பொண்ணு தான் பாப்பா தான் வந்து மாமா இது மாதிரி நடக்குது, அம்மா இது மாதிரி அங்கே ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாப்பா வந்து என்கிட்ட சொல்லும் போது தான் நான் மறுபடியும் ரிட்டர்ன் கால் பண்ணுறேன். என்ன வீட்டில் இருந்து கால் பண்ணாங்களாமே அப்படின்ட்டு. இல்லை எதுவுமே இல்லை, வீட்டிலலாம் கால் பண்ணல, யாருமே கால் பண்ணல. சரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு அப்படின்னா நான் அனுப்பலாம் மாட்டேன், வைக்க மாட்டேன்னாங்களா. சரி அதை பாப்பா என்கிட்ட எல்லாமே சொல்லிச்சு. நான் சொன்னதுக்கப்புறம் தான் ஆமாம் கால் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை வேணாம், ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நீ எனக்கு வேணாம், உங்க வீட்லயும் பொண்ணு பார்க்குறாங்க, நீ பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணல, எல்லாம் ஜாலியாக லைஃப் இது பண்ணு, அது இது பண்ணு அப்படின்னாங்களா. நான் அப்பயே சொன்னேன், நான் உன்ட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், கட்டினவனை தான் லைஃப் லாங் உன்ட்ட தான் ட்ராவல் பண்ணணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் காப்பாற்றணும்னு உண்மையாக இருந்தால் நீ கிளம்பி வா அப்படின்றது. அடுத்த சண்டே கிளம்பி வந்துட்டாங்க. இவங்க பாய்சன் சாப்பிட்டாங்க அந்த டைமிங்ல. அவங்க சாப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லவும், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்தேன். அங்க இருந்து இவங்க பாய்சன் சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சு, அப்புறம் நான் மறுபடியும் அங்க ஒரு 1 இயர் இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டேன். மறுபடியும் திருச்சிக்கே வந்துட்டேன். திருச்சிக்கே வந்தேன்.
அப்போ நானும் இவங்களும் ஒரு வீடு எடுத்தோம். சின்னதா ஒரு வீடு எடுத்து அங்க தான் 2 பேர் தங்கியிருந்தோம். அப்போ ஒரு டைம் அவங்க அம்மா வந்திருந்தாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இவன வர சொல்லி சொன்னாங்க. "இல்ல நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து பேசி அவங்க அம்மாவும் ரொம்ப நேரம் பேசினாங்க. பேசி அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே. இவன் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போ சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். வீட்டுக்கு அனுப்பி வை அப்படின்னாங்க. சரி இவனும் வீட்டுக்கு போவான், வருவான். நான் போமாட்டேன், அப்பலாம் போமாட்டேன். ஏன்னா அவங்க வந்து முஸ்லீம் தெரு, நத்தர்ஸ பள்ளிவாசல்னா அங்க கொஞ்சம் பெரிய ஃபுல்லா ஏரியா. முஸ்லீமா தான் இருப்பாங்க. அது எங்க ஸ்ட்ரீட்ல வந்து. ஓகே. அதனால அதனால கொஞ்சம் எங்க ஆளுங்க உள்ள கூச்சப்படுவாங்க. பயப்படுவாங்க. எல்லாருமே அப்ப ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா வம்பிழுப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனா அவங்க அம்மா ஒரு 6 மந்த் இருக்கும். அங்க பள்ளிவாசல்ல வந்து ஒரு ஃபங்ஷன் இருந்துச்சு. அப்ப அவங்க கூப்பிட்டாங்க. ஏன் வீட்டுக்கு என்னைய கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பலாம் நான் புர்கா தான் போட்டுப்பேன். பொட்டு வைக்க மாட்டேன். எப்போதுமே பொட்டு வைக்க ஆனா மாட்டேன். நீங்க முஸ்லிம் இல்ல தானே? இந்து. ஆ. இவங்களுக்காக தான் முஸ்லீமா மாறிட்டேன். கன்வெர்ட் ஆயிட்டீங்க ஃபுல்லா. ம். ஆ. சாமி கும்பிடுவேன். அப்பப்ப சாமியும் கும்பிடுவேன் நானு. ஓகே, ஓகே, ஓகே. பொட்டுலாம் வைக்க மாட்டேன். புர்கா போட்டு போயிருந்தேன். போறப்ப எங்க ஆளுங்களே கேட்பாங்க, "எப்படி நீ போற? ஏதாவது பண்ணிருவாங்க. முஸ்லீம் தெருலாம் நம்பி போவாத." அப்படிலாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ரொம்ப நல்லா நான் நான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் நம்ம நெனச்சது தான் தப்பு. அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா கேரிங்கா. அவங்க ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் என்னைய ரொம்ப பிடிக்கும். எந்த ஓகே. ஃபங்ஷன் இருந்தாலும் என்னைய இன்வைட் பண்ணுவாங்க. நான் இல்லாம நடக்காது. அதே சொல்லப்போனா ஒரு நாள் ஃபுல்லா கால் எடுக்கலன்னா அடுத்த செகண்ட் வீட்டுக்கு வந்துருவாங்க. மறுநாளே கிளம்பி. அவங்களுக்கு 2 பயம் பேரும் வந்துரும். நீங்கன்னு என்னாச்சு கால் அப்படின்னு எடுக்கலன்னா சொல்லி பயம் வந்துரும். நான் எடுக்கலன்னா கூட விட்டுருவாங்க. இவங்க எடுக்கலன்னா அடுத்தது மறுநாளே கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ ஏன் ஃபோன் எடுக்கல? என்ன ரீசன்? நாங்க ஏதோ சண்டை போட்டுக்கிட்டோமோ? அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துரும். என்ட்ட காட்டுன பாசத்தோட இப்ப இவங்க மேல தான் அதிகமா பாசமே. இப்போ இந்த குடும்பம் உங்க மேல இவ்ளோ அன்பு காட்டும்போது எவ்வளவு நிம்மதியாவும் சந்தோஷம். அந்த பாசத்துக்காக நான் நெறைய ஏங்கியிருக்கேன். ஏன்னா நான் வீட்ட விட்டு வரும்போது நான் சாப்பாடு கிடையாது சாப்பாடு கிடையாது, தூங்க சரியா இடம் கிடையாது. பிளாட்ஃபாரம் மாரி இருக்கவங்க சின்னதா அவங்க ரொம்ப கஷ்டப்படுற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான். நம்ம ஃபர்ஸ்ட்டு போனவங்க. அவங்க சின்னதா குடிசை மாரி போட்டு, தார்ப்பாய்லாம் போட்டு, அதுல தான் தூங்குவாங்க. ரொம்ப கொசு கடிக்கும். குடிச்சிட்டு அங்க வரவங்கலாம் பாட்டிலெல்லாம் வச்சு உள்ள வீட்டுக்குள்ள பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டு போவாங்க. அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஊருக்கும் முடியாம, நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஊருக்கும் போகவும் முடியாது. இப்படியே தான் இருக்கணும். கிராமம் நான் பொறந்த கிராமம். கிராமத்துல தப்பா தான் பேசுவாங்க. சரி அவங்க தப்பா பேசும்போது, அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்த நம்ம வந்து காட்டணும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னா இப்படிதான் அப்படின்னு கிடையாது. அத நம்ம மாத்தணும். எங்க கிராமத்துல உள்ளவங்களுக்கு புரியாது. டிஜினாவே தப்பான ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்க தெரியாது. ஸோ அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நெறைய நான் யோசிச்சிருக்கேன். இப்ப அந்த பாசம் கிடைக்கும்போது அத நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. எல்லாரும் இவங்க ஃபேமிலி மாரி ஏத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா வெளியில வந்துட்டு சேஃப் கிடையாது. வெளியில வந்து இப்ப நானும் இவங்களும் 2 பேரும் அவங்க வீட்லயும் ஒத்துக்கல, எங்க வீட்லயும் ஒத்துக்கலன்னா, கண்டிப்பா வந்துட்டு அங்க உள்ள ஏரியால உள்ள பெரிய பெரிய பசங்கலாம் என்ன செய்வாங்க, வம்பிழுக்க ஆரம்பிப்பாங்க. "நீயே வந்து அதான் கல்யாணம் பண்ணியிருக்க. நீ வந்து என்னடா பேசுறன்னு" சொல்லிட்டு இவனையும் வந்து கஷ்டப்படுத்துவாங்க, என்னையும் கஷ்டப்படுத்துவாங்க. ஒரு சேஃப் கிடையாது. இதே அவங்களும் வந்து எல்லாம் ஏத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எல்லாரும் வந்து ஏன்னா நாங்களும் வந்து ஒரு அம்மா வயித்துல இருந்து தான் நாங்களும் பொறந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியாது. பொறந்து வரும்போது நாங்க எப்படி ஆவோம் என்னான்னு தெரியாது. எங்களுக்கு அந்த ஏஜ் வர வர தான் எங்களுக்கு தெரியும். அதுவும் நாங்க வீட்ட விட்டு வெளியில வந்தோனே, உடனே ஈஸியா அந்த ஒரு லைஃப் வந்து கிடைக்கும்னா உடனே கிடைக்காது. ஒரு பொண்ணுக்கு, ஒரு பையனுக்கு வந்து ஈஸியா வேலை கிடைச்சிரும். ஈஸியா ஒரு லைஃப் கிடைச்சிரும். ஈஸியா அவங்க அம்மா, அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. எங்களுக்கு எங்க லைஃப்ப நாங்களே தான் தேடிக்கணும். வீட்ட விட்டு வெளியில வந்தோனே ஒரு தூங்க இடம் இருக்காது. வீடு போய் கேட்டோம்னா கிடைக்காது. சாப்பிட சாப்பாடு கிடைக்காது. யாரையோ ஒருத்தவங்கள நம்பி தான் எங்க தலைவிங்கள நம்பி தான், அவங்கள போய் நம்பி தான் இருக்கணும். 2 பேரும் என்ன பண்றீங்க மேம்? உங்களோட கரியர பத்தி சொல்லுங்க. நான் வந்து மாடலிங் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஆசை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சினி ஃபீல்டு வரணும் அப்படின்னு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். வாரணாசியில வந்து மிஸ் வாரணாசி வாங்கியிருக்கேன். 3rd வின் பண்ணியிருக்கேன். நான் லவ் பண்ணும்போதே என்ட்ட சொல்லுவாங்க. சினி ஃபீல்டு போணும். அப்போ மாடலிங்லாம் உங்களுக்கு தெரியாது. சினி ஃபீல்டில் எனக்கு நடிக்கணும்னு ஆசையாக இருக்குவாங்க. சரி ட்ரை பண்ணு, யூடியூப் ரன் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவோம். வீடு ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? கல்யாணம் ஆகி போனாலே ஒரு 1008 கேள்வி கேட்பாங்க. இப்போ இப்படி 2 பேரும் போகும்போது வந்து நம்புனாங்களா? வாடகைக்கு வீடு தரலாம். வீடே தர மாட்டேன்ட்டாங்க. நான் கல்யாணம் ஓப்பனாக சொல்லி தான் கேட்பேன். வீடு ரெண்ட்டுக்கு இருக்குன்னா டிரான்ஸ்ஜெண்டர் கல்யாணம் பண்ணியிருக்கேன் கிடைக்குமா அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு ஒரு இதாக தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எத்தனை வீடு ஏறி அலைஞ்சிருப்பீங்க இதுக்காகவே? என்னன்னா
வார்த்தை சொல்லி கஷ்டப்படுத்திருப்பாங்க. இந்த ஒரு ஒரு நாளைக்கு அவங்க என்ன சொன்னீங்களா, அந்த கை தட்டுற கும்பல் தானே, அந்த கை தட்டுற கும்பல் தானே, அந்த மாதிரிலாம் என்ன கேட்டிருக்காங்க. அப்ப வீடு கிடைக்க ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வீடு போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சரின்னு சொல்லி பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வெளியில வருவோம். அப்பதான் ஒருத்தவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு தெரியாது, தம்பிகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணுவாங்க. நான் புரிஞ்சுப்பேன். ஆனா இப்ப இருக்க ஹவுஸ் ஓனருக்கு நான் ஒரு டிஜின்னு தெரியாது. இன்ன வரையிலுமே தெரியாது. ஒண்ணும் தெரியாது அவருக்கு. தெரியாது. மாடலிங் பண்றேன்னு தெரியும். டிஜின்னு தெரியாது. ஆனா தெரிஞ்சாலும் அப்செட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க நல்லா எப்படி சொல்றது, ஒரு அப்பாவா க்ளோஸா. முன்ன ஒரு வீட்ல வந்து குடியிருந்தோம். அங்க வந்து ஒரு ஃபேமிலி குடியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பசங்க தான், பொண்ணு கிடையாது. அவங்க பேரு ராஜேந்திரன். அவங்க வந்துட்டு ரொம்ப என் மேல ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. சின்னதா ஒரு சின்ன 2 பேருக்கு சண்டை வந்தாலும் கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்துவாங்க. இது இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு, நீ இன்னும் இப்படிலாம் அவங்க கூடலாம் சேராதம்மா, இன்னும் நீ என்ன பண்ணுமோ அதை நீ பண்ணணும்னு நிறைய சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க குழந்தைய கூட தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க எப்போதுமே. டெய்லி கால் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். வேற வீடு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லி வேற வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் அவங்க நினைச்சு இவன் என்னை பிரிச்சு இவனை தான் திட்டுவாங்க. என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்லடா, நீ வந்துட்டு என் பிள்ளைய பிரிச்சுட்டடான்னு இவனை தான் திட்டுவாங்க எப்போதுமே. நீங்க 2 பேரும் இதே மாதிரி ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ல இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். உங்க டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.